Taste the Daily. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரிக்கு ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகள் வருகை தருவர். இந்நிலையில் ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை காண கன்னியாகுமரி கடற்கரையில் திரளானோர் திரண்ட நிலையில் பனிமூட்டம் காரணமாக சூரிய உதயம் தாமதமானது. இதையடுத்து நிகழ்ந்த சூரிய உதயத்தை கண்டு ரசித்த ஆர்வலர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள பகவதியம்மன் ஆலயத்தில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அமர்நாத் புதூர் கிராமத்தில் உள்ள சின்ன ஏரிக்கரை அருகே காரிய மேடை கட்டுவதற்கு கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பாசனத்துக்கு நீர் வெளியேறும் ஏரியின் மைய பகுதிக்கு அருகே அங்குள்ள நெற்களத்தை அகற்றாமல் திமுக நிர்வாகி தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காரிய மேடை கட்டுமான பணியை மேற்கொள்வதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கிராமத்தின் அரசு புறம்போக்கு இடத்தில் காரிய மேடை அமைக்க வேண்டும் என நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தை பொதுமக்களும் விவசாயிகளும் வலியுறுத்துகின்றனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன் தலங்களில் ஒன்றான இக்கோயிலில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி அதிகாலையில் இருந்தே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் குழந்தைகளை கரும்பு தொட்டிலில் சுமந்தும் மொட்டையடித்தும் மாவிளக்கெடுத்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து உற்சவர் அம்மனை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் கட்டுப்பாட்டிற்குள் இருந்த பிளாஸ்டிக் பயன்பாடு நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மீண்டும் அதிகரித்துள்ளது. கர்நாடகா, கேரளா போன்ற அண்டை மாநிலங்களில் இருந்து கூடலூர் வழியாக நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளால் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்துள்ளது. சோதனை சாவடிகளில் கடமைக்கென சோதனை நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் விடியாத ஸ்டாலின் அரசு போதிய விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ளாததே பிளாஸ்டிக் பயன்பாடு மீண்டும் அதிகரிக்க காரணம் என குற்றம் சாட்டியுள்ளனர். கோயம்புத்தூரில் புத்தாண்டையொட்டி தேவாலயங்கள் மற்றும் கோயில்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. புளியங்குளம் பகுதியில் உள்ள அந்தோணியார் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இதேபோல் அப்பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற முந்தி விநாயகர் கோயிலிலும் அதிகாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. காலை முதலே தொடர்ச்சியாக பொதுமக்கள் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஈச்சனாரி விநாயகர் கோயில், மருதமலை முருகன் கோயில், கோணியம்மன் கோயில், தண்டு மாரியம்மன் கோயில் என பல்வேறு கோயில்களிலும் காலை பொதுமக்கள் புத்தாண்டை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் துறையூர் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதி அதிமுக நிர்வாகி உள்பட 2 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்ட அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட இணைச் செயலாளர் சிவசங்கர் மற்றும் திருஞானம் உட்பட 5 பேர் சென்ற கார் மீது கிழக்குவாடி அருகே அரசு பேருந்து மோதியது. இதில் காரை ஓட்டிய சிவசங்கர் மற்றும் திருஞானம் ஆகிய 2 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தனர். மற்ற 3 காயங்களுடன் உயிர் தப்பினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, மாதர்பாக்கம், ஆரம்பாக்கம், எலாவூர், கவரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதலே தூறல் விழுந்த நிலையில் திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் ஆங்கில புத்தாண்டை கொண்டாட வெளியே செல்ல முடியாமல் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். முக்கிய வீதிகள் வெறிச்சோடிய நிலையில் பருவம் தப்பிய மழையால் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்கள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சென்னை ஜே நகரில் மூட்டை மூட்டையாக பேட்டரிகளை திருடியவர் சிக்கினார். ஜே நகர், மதுரவாயில், வானகரம், நொளம்பூர், முகப்பேர் பகுதிகளில் நீண்ட நாட்களாக வாகனங்களில் பேட்டரிகள் திருடப்பட்டு வந்த நிலையில் இதுகுறித்து புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் ஏவல் துறை இருந்த நிலையில் பொதுமக்களின் தொடர் அழுத்தத்தினால் சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டதில் முகப்பேர் குமார் என்பவர் சிக்கினார். விசாரணையில் குமார் பேட்டரிகளை விற்று மது வாங்கி குடித்தது தெரிய வந்தது. இதையடுத்து தமிழகத்தில் போதையும் திருட்டும் திமுக ஆட்சியில் கொடிகட்டி பறப்பதாக கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. புத்தாண்டையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். உதகைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில் புத்தாண்டு தினத்தில் அதிக கூட்டம் காணப்பட்டது. சுற்றுலா பயணிகள் இதமான கால நிலையை அனுபவித்தவாறு தாவரவியல் பூங்கா, கண்ணாடி மாளிகை, பச்சை பசேலென காட்சியளிக்கக்கூடிய புல்வெளி மைதானங்களை கண்டு ரசித்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதேபோல் ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா மலை சிகரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகம் காணப்பட்டது.